Hello everyone, welcome to Studying Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா பகுதி ஈல இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். சோ இதுல தந்தை பெரியாரை பத்தி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட previous year questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பெரியார் எந்த இடத்தில் பிறந்தார் அப்படினு பார்த்தோம்னா ஈரோடை சேர்ந்த ஒரு நபர். சோ ஈரோட்ல அவர் பிறந்த தேதி என்ன அப்படினு பார்த்தோம்னா செப்டம்பர் 17 1879. ஸோ இந்த செப்டம்பர் 17 தான் தமிழக அரசு சமூக நீதி நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 17 1879லேருந்து 1973 வரைக்கும். ஸோ இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, பெண் அடிமையாக இருக்கிறாள் அப்படின்றதற்காக அது வெளியில் கொண்டு வரணும், பெண் கல்வி குறித்து முக்கியத்துவம் சொன்ன ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் சமூக சீர்திருத்தவாதியாக இருந்த ஒரு நபர். ஸோ அவரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெண் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெண் கல்வி, ஸோ பெண்களை பற்றி வந்துட்டாலே நம்ம யாருன்னு சொல்லலாம், பெரியார் அப்படின்றவரை சொல்லலாம். ஸோ ஈவேரா என அழைக்கப்பட்டவர், அதாவது ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அவரோட முழு பெயர். ஸோ அவருடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேங்கடப்பர், தாய் சின்ன தாயி அம்மாள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியார் இரு கண்களாக கருதியவை. ஸோ பெரியார் இரு கண்களாக கருதியவை எது அப்படின்னு பார்த்தோன்னா மரியாதை மற்றும் சுயமரியாதை. ஸோ அதாவது ஓல்டு தமிழ் புக்கில் பெரியாரை பற்றி 6th செகண்ட் டேர்மில் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரியாரை பற்றி அவர் சிறு வயதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜாதி கொடுமைகளை அனுபவிச்சிருப்பார். ஸோ ஜாதி கொடுமை அப்படின்னு பார்த்தோன்னா மேல் ஜாதியினர், கீழ் ஜாதியினர், நீங்கள் அவங்க போய் தண்ணி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில கதைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போலேருந்தே அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது, அதை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. ஸோ அவருடைய இரு கண்களாக கருதியவை எது அப்படின்னு பார்த்தோன்னா மரியாதை மற்றும் சுயமரியாதை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெரியார் அப்படின்ற பட்டம் ஒரு மாநாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்னையில் நடந்திருக்கும். 1938 நவம்பர் 13 சென்னையில் பெண்கள் தலைமையில், அதாவது மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அவர்களோட தலைமையில் ஒரு மாநாடு நடந்திருக்கும். ஸோ அந்த மாநாட்டில் பெரியார் அப்படின்ற பட்டம் டாக்டர் தர்மாம்பாள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ கொடுத்துருக்காங்க? 1938 நவம்பர் 13 எங்கே வச்சு? சென்னையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில். அண்ட் தென் தெற்காசியாவின் சாக்ரடிஸ், ஸோ இது இந்த பட்டம் எப்போ கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1970 ஜூன் 27 யுனெஸ்கோ மன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம். தென்னிந்தியாவின் சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தெற்காசியாவின் சாக்ரடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய வேறு பெயர்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சிறைப்பறவை, பகுத்தறிவு பகலவன், தமிழ்நாட்டு ரூசோ, வைக்கம் வீரர். ஸோ இது எல்லாமே பெரியாரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 1938 நவம்பர் 13 சென்னையில் பெரியார் என்ற பட்டமும் 27 ஜூன் 1970 யுனெஸ்கோ மன்றத்தால் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார் அவர்கள். ஸோ அவர் ஈரோட்டில் பிறந்தார் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அவர் அரசியல் வாழ்வு எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1918 ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா அவர் காந்தியடிகள் மீது பற்றுக்கொண்டு 1919 காங்கிரஸில் இணைஞ்சிருப்பார். ஸோ அவருடைய மனைவி பெயர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாகம்மை, மணியம்மை.
ஸோ நாகம்மையை தனது 19வது வயதில் வந்து திருமணம் பண்ணியிருப்பார். ஸோ நாகம்மையோட வயது 13 வந்து இருந்திருக்கும். அண்ட் தென் மணியம்மை அவர்களை 70வது வயதில் வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இளம் வயது பெண்மணி, 28 வயது தான் இருக்கும். ஸோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக திராவிடர் கழகத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து திராவிடர் கழகத்துலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அண்ட் தென் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது, இதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதி அப்படின்ற பாறை உடைந்து சுக்கு நூறானது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார் மற்றும் அம்பேத்கர். ஸோ இவங்க 2 பேரையும் ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு நபர்கள், 2 நபர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார் மற்றும் அம்பேத்கர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு யுனெஸ்கோ விருது எப்போ கொடுத்தாங்க? 1970 வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அவங்க வந்து புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். புத்துலக தொலைநோக்காளர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவே ராமசாமி அவர்கள். ஸோ பெரியார் தான் என்னன்னு சொல்லுவோம், புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் யுனெஸ்கோ தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அஞ்சல் தலை எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் அவர்களின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை 1978 வந்து வெளியிட்டிருப்பாங்க. பங்கேற்ற கூட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10,700 கூட்டங்கள் வந்து பங்கேற்றிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட 8,600 நாள் வந்து அவர் பயணம் வந்து மேற்கொண்டிருப்பார். ஸோ சற்றேறக்குறைய 13,12,000 கிலோமீட்டர் வந்து பயணம் வந்து மேற்கொண்டிருப்பார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, உரையாற்றிய மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 21,400. ஸோ இந்த மணி நேரம் அவர் வந்து உரையாற்றியுள்ளார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 3421. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர். ஸோ பெண்கள் வந்து பெண்களுக்கு அடிப்படையான உரிமையாக வந்து பெண் கல்வி, அப்புறம் வந்து சொத்துரிமை, பெண் உரிமையெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போராடிய ஒரு நபர் தான் யார்? பெரியார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? பெரியார். ஸோ இவர் அறிந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம். ஸோ இவருடைய தாய்மொழி எது அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கு தான் இவருடைய தாய்மொழி. ஸோ அவருடைய குடும்பம் அப்படின்றது ஒரு தெலுங்கு மொழியை சார்ந்த ஒரு குடும்பமாகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், யாரை பாடிய வரிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். ஸோ இது வந்து யாரை பாராட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர்கள் பெரியாரை தான் இந்த மாதிரி வந்து பாராட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ பெரியார் வந்து ஒரு இறை மறுப்பாளர், நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே இருந்து இறை மறுப்பாளராக இருந்தாரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. 1904 புனித யாத்திரைக்காக காசிக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருப்பார். ஸோ அது வரைக்கும் இறை பற்றாளராக இருந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார். ஸோ அங்கே வந்து அன்னச்சத்திரத்தில் உணவு வந்து சாப்பிட போயிருப்பார். ஸோ அங்கே பிராமணர் அல்லாதோருக்கு உணவு வந்து வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார், பூநூல் அணிந்துட்டு போவார். பட் அவருடைய மீசை வந்து அவரை காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிராமணர் இல்லை, உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அன்னச்சத்திரம், அதாவது பிராமணர் அல்லாதோரால் கட்டப்பட்ட அன்னச்சத்திரத்தில் பிராமணர்களுக்கு மட்டும் சாப்பாடு வழங்குறாங்க அப்படின்றது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் காசியில் வந்து என்ன பண்ணுவாங்க, கங்கை ஆற்றில் அந்த பிணத்தை எல்லாத்தையுமே போடுவாங்க. ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இறை மறுப்பாளராக வந்து பெரியார் அவர்கள் மாறுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று டேஸ் இல்லாமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோன்னா சொத்துரிமை இல்லாதது. ஸோ ஆண் பெண் சமமாக நடத்தணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு கல்வி வந்து கொடுக்கணும். ஸோ பெண்கள்லேயும் தந்தையோட சொத்துல சமமான பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சொத்துரிமை இல்லாதது தான் பெண் அடிமையானதற்கு உண்மையான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 1970 வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ எப்போ, ஜூன் 27,
1970 யுனெஸ்கோவால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா தெற்காசியாவின் சாக்ரடீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஸோ ஒன்று வந்து அடிப்படை தேவைகள், இன்னொன்று வந்து அகற்றப்பட வேண்டியவை. ஸோ அடிப்படை தேவைகள் ஒரு 4 என்ன இருக்குது, என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி. ஸோ இந்த 4ம் அடிப்படை தேவைகள். அகற்றப்பட வேண்டியவை எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தை திருமணம், மணக்கொடை அண்ட் தென் கைமை வாழ்வு. ஸோ பெண் விடுதலை சிந்தனைகளாக பெரியார் கருதிய 2 என்னெல்லாம், அடிப்படை தேவைகள், அகற்றப்பட வேண்டியவைகள். அடிப்படை தேவைகள் வந்து பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி. அகற்றப்பட வேண்டியவை வந்து குழந்தை திருமணம், மணக்கொடை, கைமை வாழ்வு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது. ஸோ இந்த மாதிரி எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தை திருமணம். ஸோ குழந்தை திருமணத்தை தான் என்னன்னு சொல்கிறாரு, சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என குழந்தை திருமணத்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஸோ இவர் வந்து எதிர்த்தவை அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை திருமணம், மணக்கொடை, அப்புறம் வந்து வேற என்ன மூட நம்பிக்கைகள். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு பங்கேற்றிருப்பார். 1937 நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த இந்திய எதிர்ப்பு மாநாடு. அண்ட் தென் குலக்கல்வி திட்டத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் 1952 இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர். ஸோ அதாவது இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருப்பார், கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ற அந்த வேற்றுமைகள் வந்து ஒழிவித்து அனைவரும் மனித ஜாதி என்ற எண்ணம் வந்து தோன்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கூறினவர் யார், பெரியார் அவர்கள். ஸோ அதே மாதிரி கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தந்தை பெரியார் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கியவர் தாய்மார். ஸோ அதாவது அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய குலப்பெயர் வந்து பின்னாடி இருக்கும். அதாவது ராமசாமி பெரியார், ஈவே ராமசாமி பெரியார்னு இருக்காது, ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா செங்கல்பட்டு மாநாட்டில் அந்த மாதிரி பெயர் ஜாதிகளை குறிக்கக்கூடிய பெயர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை வந்து அகற்றியிருப்பார். மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் திகழ்ந்திருப்பார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி தாய்மார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட கட்சி. ஸோ பேராய கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியில் எப்போ சேர்ந்திருப்பாரு, 1919 வந்து சேர்ந்திருப்பாரா. ஸோ அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்தில் திருவிக அவர்களோட தலைமையில் 1925 ஒரு காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கும். ஸோ அந்த மாநாட்டில் வகுப்பு வாரி பிரதிநிதி கொள்கையை வந்து பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து ஏற்க மறுத்திருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிடுறாரு. ஸோ விலகினதுக்கு அப்புறமா 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடந்திருக்கும், 1929 வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. ஸோ பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் எது அப்படின்னு பார்த்தோன்னா நீதி கட்சி. ஸோ நீதி கட்சியோட தலைவராக 1938 வந்து பொறுப்பேற்றிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா நீதி கட்சியை 1944 அண்ணா அவர்களோட தீர்மானத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க, திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு. ஸோ வைக்கம் அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவில் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து 1924 கோவில் நுழைவு, அதாவது மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து திருவிதாங்கூர் மன்னரை எதிர்த்து போராட்டம் வந்து நடந்திருக்கும். ஸோ எப்போ 1924 வைக்கம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரியாரை வைக்கம் அப்படின்ற பிளேஸுக்கு யார் வந்து அழைத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை ரோசாப்புத்துறை என அழைக்கப்படக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1924. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர். ஸோ பழைய நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை வந்து ஒழிக்க பாடுபட்ட ஒரு நபர் யார்? தந்தை பெரியார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கைமை வாழ்வு அது வந்து இது பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அதை வந்து எதிர்த்துட்டு மறுமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார். அண்ட் தென் தேவதாசி முறை ஒழிப்பில் மிக முக்கிய பங்காற்றிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார் அவர்கள். ஸோ இதை வந்து அக்டோபர் 9, 1947 சட்டமாக வந்து வந்திருக்கும். ஸோ அந்த தேவதாசி ஒழிப்பில் முக்கிய பங்காற்றிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நோய் எது அப்படின்னு பார்த்தோன்னா மனக்கொடை. ஸோ மனக்கொடை தான் என்னது? தமிழர்களிடம் பரவியுள்ள ஒரு நோய், பெருநோய். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என கூறியவர் தந்தை பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 3412. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிக முக்கியம் அப்படின்றது அறிவு மற்றும் சுயமரியாதை. ஸோ அதாவது ஒரு பெண்களுக்கு நகையோ இல்லது அழகான ஆடையோ வந்து முக்கியம் இல்லை, அறிவு மற்றும் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 14. ஸோ பெரியார் நடத்திய பத்திரிகைகள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம். குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, அண்ட் தென் உண்மை 1970. ஸோ அவருடைய ஒரு புனை பெயர் ஒன்று வந்து இருக்குது, சித்திரபுத்திரன் அப்படின்ற புனை பெயரில் திராவிடன் நீதி கட்சியோட பத்திரிகை இருக்கு இல்லையா, நாளிதழான திராவிடனில் வந்து அவர் வந்து கட்டுரை வந்து எழுதியிருப்பார். ஸோ எந்த புனை பெயரில் எழுதினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சித்திரபுத்திரன் அப்படின்ற புனை பெயரில் எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவினார். ஸோ பகுத்தறிவாளர் சங்கம், மக்கள் வந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பகுத்தறிவு பெற்று வழங்கணும், அதை வந்து அந்த வேறுபாட்டை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண சங்கம் தான் பகுத்தறிவாளர் சங்கம். ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். ஸோ கரெக்டு தான். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக ஆரம்பிச்சிருக்கும். ஒத்துழையாமை இயக்கம் 1920 வந்து நடைபெற்றிருக்குமா? ஸோ அதுக்கு அடுத்த வருடம் 1921 கள்ளுக்கடை மறியலில் பெரியார் வந்து ஈடுபட்டிருப்பாரு.
தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது யார் தலைமையில் நடந்திருக்கும்? சி ராஜாஜி மற்றும் பெரியார் அவர்களோட தலைமையில் வந்து நடந்திருக்கும். அண்ட் தென் பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டனாரார். ஸோ இது கரெக்டு தான். மகாத்மா காந்தியின் தொண்டனானதுக்கு அப்புறமா தான் காங்கிரஸில் 1919 வந்து சேருவார். ஸோ அதுக்கப்புறமா கதர் ஆடை வந்து அணிய ஆரம்பிச்சிருப்பார். அவர் அணிந்தது மட்டும் இல்லாமல் பிறரும் வந்து அணியுமாறு கூறிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியார். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. என்ன கொடுத்துருக்காங்க? ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று எது இல்லாமை? ஸோ சொத்துரிமை இல்லாமை. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடுவண் அரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறிக்கப்பட்ட அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஸோ நம்ம மேட்ச்ஷீட்டில் வந்து பார்த்துருப்போம், 1978 தான் நடுவண் அரசு என்ன பண்ணுறாங்க? பெரியாரோட உருவம் பொறித்த அந்த அஞ்சல் தலை வந்து வெளியிடுறாங்க. ஸோ பெரியாரோட பத்திரிகை சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் ஒன்று வந்து மிஸ் ஆயிடுச்சு. 1935 விடுதலை அப்படின்ற பத்திரிகை. ஸோ அந்த இயர் வைஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுத்துகளை வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1978. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடிட்ட இடங்களை நிரப்புக. பெரியார் தம் வாழ்நாளில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். ஸோ எத்தனை கிலோமீட்டர்? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மேட்ச் ஷீட்டில் பார்க்கும் போதே, 13,12,000 கிலோமீட்டர் பயணம் செய்து அவர் வந்து சமூக தொண்டாற்றியிருப்பார். ஸோ அவர் சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டிற்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க? யுனெஸ்கோ வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற மாதிரி அந்த பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பட்டம் வழங்கின வருடம் என்னது? 1970 27 ஜூன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 13,12,000. ஸோ இந்த வீடியோவில் பெரியாரை பற்றி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.